ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து சாஃப்டான சப்பாத்தியும் சப்பாத்திக்கு ஏற்ற சைடிஷான குருமாவும் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். நான் இந்த குருமா செய்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா வந்து அரை மணி நேரமாக ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து பீன்ஸு. இப்போ வந்து எப்படி செய்கிறது வந்து பார்த்துடலாம். ஒரு குக்கரில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும். ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காய்கறிகளையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸு சேர்த்துக்கிறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் கேரட்டு, புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நான் சேர்த்து எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். இப்போ ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுறலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். குருமாவுக்கு தேவையான உப்பு எல்லாம் இப்போ நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை உப்பையும் நல்லா காய்கறிகளோடு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயில் வந்து வதக்கிடலாம், இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற வரைக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கரம் மசாலா, கறி மசாலா, கொஞ்சம் மிளகாய்த்தூள், காரத்துக்கு தேக்கான மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம காய்கறிகளோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச சுண்டல் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் வந்து பரட்டி விட்டுலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்குவோம். காய்கறி குழஞ்சிராமல் ஒரு விசில் வேக வச்சா போதும். இப்போ விசில் போட்டாச்சு. அது வேகிற சமயத்தில் நம்ம வந்து தேங்காய் கொஞ்சம் அரைச்சிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சோண்டு பொரிகடலை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், நம்ம ஊற போட்டு வச்சுருந்த கசகசா, இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து மாவு பிணைஞ்சிடலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ மாவு வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஃபஸ்ட்டு நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு வந்து சாஃப்டாக பிணையணும். ரொம்ப ஹார்டாக இல்லாமல், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல், ரொம்ப கட்டியாக இல்லாமல் சாஃப்டாக வந்து பிணைஞ்சு எடுத்துடலாம். இப்போ மாவு வந்து பிணைஞ்சாச்சு. இப்போ இது மேலே நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன், மாவு காயாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். நம்ம எண்ணெய் தேய்ச்சி வைக்கும்போது மாவு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும். இப்போ இது கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காய்கறி வேக வச்சுருந்தோம், அதுவும் வெந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காய்கறி வந்து நல்லா வெந்துருச்சு, ஆனால் ரொம்ப குழையலை. காய்கறி எல்லாமே முழுசாக இருக்குது. ஒரு விசில் வச்சா மட்டும் போதும். நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நம்ம பொரிகடலை சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா குருமா வந்து கட்டியாக வரும். இது வந்து ஒரு அடுப்பில் நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து உருட்டிடலாம். இதை மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிணைஞ்சு விட்டுட்டு சப்பாத்திக்கு என்ன சைஸ் தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து பால்ஸ் போட்டுடலாம். இப்போ பால்ஸ் வந்து போட்டாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி வந்து உருட்டி எடுத்துடலாம். நான் போர்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. தேய்ச்சி விட்டுட்டு நம்ம மடித்து போட்டு உருட்டும் போது நமக்கு நல்லா லேயராக வந்து சப்பாத்தி வந்து கிடைக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இப்படி மடித்து போட்டுக்கலாம். இது மாதிரி நான் 4 உருண்டையும் மடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து எப்படின்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் உருட்டியாச்சு.
இப்போ மறுபடியும் நம்ம மடித்து வச்சுருந்த சப்பாத்தி மாவு வந்து மறுபடியும் நல்லா மெதுவாக சாஃப்டாக வந்து உருட்டணும். ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் அந்த லேயர் வந்து இருக்கணும். அது மாதிரி சாஃப்டாக வந்து உருட்டி எடுத்துடலாம். இப்போ சப்பாத்தியும் உருட்டியாச்சு. இப்போ இங்கிட்டு குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து நான் கொத்தமல்லி தூவிக்கிறேன். இப்போ இந்த குருமாவை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆறும்போது இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ சப்பாத்தி வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு வந்துடுச்சு. இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது மாதிரி 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா பொங்கி வருது. நிறைய எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இது மாதிரி மாவு பிணையிறதுக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெறும் உப்பு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் சேர்த்தாலே நல்லா சப்பாத்தி சாஃப்டாக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து சப்பாத்தி அடித்தாச்சு. இப்போ நம்மளுடைய சாஃப்டான சப்பாத்தியும் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு.